உலக பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர வசந்த விழா வரும் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. அன்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பட்டு வஸ்திரங்களை சுவாமிக்கு காணிக்கையாக வழங்கவுள்ளார். அன்றிரவு பெரிய சேஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்பர் வீதி உலா வருகிறார். 25ஆம் தேதி காலை சின்ன சேஷ வாகன சேவையும் இரவு அன்ன வாகன சேவையும் நடைபெறவுள்ளன. 26ஆம் தேதி காலை சிம்ம வாகனம், இரவு முத்துப்பல்லக்கு வாகனம், 27ஆம் தேதி காலை கற்பக விருட்ச வாகனம், இரவு சர்வ பூபால வாகனம், 28ஆம் தேதி காலை மோகினி அலங்கார சேவை, இரவு கருட சேவை ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. 6ஆம் நாளான 29ஆம் தேதி காலை அனுமன் வாகன சேவையும், மாலை 4 மணிக்கு தங்கரத ஊர்வலமும், இரவு கஜ வாகன சேவையும், 30ஆம் தேதி காலை சூரிய பிரபை, இரவு சந்திர பிரபை, அக்டோபர் 1ஆம் தேதி காலை தேர் திருவிழா, இரவு குதிரை வாகன சேவை நடைபெறவுள்ளது. நிறைவு நாளான அக்டோபர் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் 9 மணி வரை சக்கர ஸ்நான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அன்றிரவு 8:30 மணிக்கு கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் வசந்த விழா நிறைவடைகிறது.